வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள் என்னென்னா அட்சய திருதியை. இது வருஷத்துக்கு ஒரு நாள் வருது. இன்றைக்கி நம்ம மகாலட்சுமியை நல்லா பூஜை செஞ்சால் நமக்கு வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் நல்லா பெருகி வரும். சரி, அட்சய திருதியைனா என்ன? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக இது பதிவு. அதாவது வறிய நிலையில் இருந்த ஒரு பெண்மணிக்கு ஆதிசங்கரர் கனகதாரா சோஸ்திரம் பாடி தங்க நெல்லிக்கனியை மழையாக பொழிய வச்ச நாள் இன்றைக்கி அட்சய திருதியை அன்னைக்கு. அப்புறம் சிவபெருமான் பிச்சாடன ரூபம் கொண்டு பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தப்போ பார்வதி தேவி அன்னபூர்ணியாகி அவருக்கு உணவு வழங்கிய நாள் இன்றைக்கி அட்சய திருதியை. அப்புறம் பஞ்ச பாண்டவர்களுக்கு அட்சய பாத்திரம் கிடைத்த நாள். அதனால் இந்த நாள் ரொம்பவே விசேஷமான நாள். இன்றைக்கி நம்ம மகாலட்சுமியை எப்படி பூஜை செய்யலாம்? அதாவது வீட்டில் மகாலட்சுமி படமோ சிலையோ இருந்தால் அதை நல்லா தொடச்சி சந்தன குங்குமம் சாத்தி நல்ல மல்லிகைப்பூ, இது மாதிரி வெள்ளை புஷ்பங்கள், தாமரை மலர், ரோஜா இதழ் இதெல்லாம் கொண்டு நம்ம அர்ச்சனை செய்யலாம். இதுக்கு இனிப்பு பலகாரம் மகாலட்சுமிக்கு உகந்தது. கல்கண்டு பாயசம், கல்கண்டு வடை, அப்புறம் பால் பாயசம், இந்த மாதிரி நிவேதனம் பண்ணலாம். இதெல்லாம் செய்ய முடியாதவங்க ஒரு கல்கண்டை கூட வச்சு நிவேதனமாக வைக்கலாம். இது எந்த நேரத்தில் நம்ம கும்பிடணும்? பொதுவாக இன்றைக்கி நல்ல வெள்ளிக்கிழமையே வந்திருக்கு. அதனால் நல்ல சுக்கிர ஹோரையில் இந்த நம்ம பூஜை வழிபாடை செய்யலாம். இது சில பேருக்கு அதிகாலையில் செய்ய முடியாமல் இருக்கும். அப்படி இல்லாதவங்களுக்கு மத்தியானம் செய்யலாம், இல்லை மாலை நேரத்தில் செய்யலாம். மாலை நேரம் செஞ்சாலும் ரொம்ப விசேஷம். சரி, சுக்கிர ஹோரை எப்போ வருது அப்படின்னா இன்றைக்கி காலையில் 6:30 to 7:30 வரைக்கும் சுக்கிர ஹோரை இருக்குது. அதுக்கப்புறம் 9 to 10:30 இருக்குது. அப்படிக்கு வழிபட முடியாதவங்க, சரி இந்த பிரசாதமெல்லாம் செஞ்சு தான் நம்ம வழிபடணும் அப்படிங்கிறவங்களுக்கு மத்தியானம் 1 மணிலேருந்து 1:30 வரைக்கும் சுக்கிர ஹோரை இருக்குது. அப்புறம் அலுவலகம்லாம் சென்றுட்டு வரவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க, இந்த மாதிரியெல்லாம் இருக்கவங்களுக்கு மாலை நேர வழிபாடு, சரி 6 அமர நல்ல மாலை நேரத்தில் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு செய்கிறவங்களுக்கு ஈவினிங் 6 to 9 சுக்கிர ஹோரை இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யலாம். சரி, அட்சய திருதியைனா என்ன? தங்கம் தான் வாங்கணுமா அப்படின்னா, தங்கம் வாங்க முடிஞ்சவங்க போய் வாங்கலாம். அதாவது கல்யாணத்துக்கு பொண்ணு இருந்ததுன்னா, கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறப்ப முதல்ல தங்கம் வாங்கி வைக்கிறதுனா 1 கிராம் வாங்கி வைக்கலாம் இன்றைக்கி. அது அடுத்தடுத்து பெருகி நல்ல முறையில் அவங்களுக்கு நல்ல சீர்சனுக்கு செய்யலாம். சரி, அப்புறம் முக்கியமாக என்னென்ன பொருள் வாங்கலாம்? மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்த உப்பு, கல் உப்பு அவசியம் வாங்கி இன்றைக்கி வாங்கலாம். கல் உப்பு, மஞ்சள் இதெல்லாம் இன்றைக்கி வாங்கணும். இன்றைக்கி போய் கடையில் வாங்க முடியாதவங்க முதல் நாள் வாங்கியிருந்தா கூட பூஜை அறையில் அதை வச்சு நம்ம பூஜை செய்கிறப்ப ஒரு சின்ன கிண்ணத்தில் கல் உப்பும் மஞ்சள் இதெல்லாம் வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம். குறிப்பாக நம்ம என்ன தான் வாங்கலாங்கிறத விட என்னென்ன தானம் செய்யலாம். இன்றைக்கி அட்சய திருதியினாலே தானமும் வழிபாடும் தான் சிறப்பு. என்னென்ன தானம் செய்யலான்னா, அரிசி, பருப்பு, துணிமணி இதெல்லாம் கூட தானம் செய்யலாம். மனிதர்களுக்குன்னு இல்லை, பறவை இனங்களுக்கு. ஒரு எறும்பு புத்தில் கூட பச்சரிசி மாவு தூவலாம். அது நிறைய இது ரொம்பவே விசேஷம்னு நம்ம மகா பெரியவா சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி கூட நம்ம இன்றைக்கி செய்யலாம். இந்த மாதிரி நம்ம வழிபாட்டோட தானமும் செஞ்சோன்னா ஒவ்வொரு உயிர்லையும் இறைவன் வசிக்கிறார் இல்லையா? அதனால் அவங்க மனம் குளிர குளிர இறைவன் மனம் குளிர்ந்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது நீங்கள் கேட்டதை விட பன்மடங்காக உங்களுக்கு அருள்வார். எல்லாருக்கும் அட்சய திருதியை வாழ்த்துக்கள். நீடூடி வாழ்க நிம்மதியுடன்.